வந்து ஓகே there is a breast issue ஆமாவா கட்டி வளரும் போது என்ன ஆகும் கட்டி சின்னதா வளரும் போது மேல தோல் இருக்கு ஸ்கின் பின்னாடி போனா நெஞ்செலும்பு இருக்கும் நம்ம வலி இல்லாத கட்டியை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகும் தோலுக்கு பரவலாம் இல்லைன்னா நெஞ்செலும்பு பின்னாடி நம்ம பரவலாம் ஸோ இட் பிகம்ஸ் ஹையர் ஸ்டேஜ் கரெக்டா ஆண்களுக்கு வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ கிடையாது கிடையாது இல்லையா ஸோ டக்குன்னு அந்த கட்டி என்ன ஆகும் சீக்கிரமா ஸ்டேஜ் ஜாஸ்தி ஆயிரும் சீக்கிரமா ஸ்கின்னுக்கோ பின்னாடி இருக்கோ செஸ்ட் வாலுக்கு போனா இட் பிகம்ஸ் T4 சரியா ஸோ பெண்கள் எப்படி அவங்க மார்பகத்தை எக்ஸாமின் பண்றாங்களோ வெரி ஈஸி இந்த மாதிரி நீங்களும் உங்க செஸ்ட் வாலை தடவி பார்க்கலாம் நான் 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் ஒண்ணுமே ஃபீல் ஆகல திடீர்னு எனக்கு இத்தோண்டு சைஸ்ல ஒண்ணு ஃபீல் ஆகுது ஹார்டா இருக்கு வலிக்கல வலிச்சாலும் வலிக்கலனாலும் இஃப் யூ ஃபீல் சம்திங் நியூ யூ ஷுட் கம் அது லேடிஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் சரியா ஸோ யூ ஹாவ் டு எக்ஸாமின் அப்படிதான் வரும் மேம் நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஐ நோ மை பிரெஸ்ட் வெரி கிளியர்லி பட் சடன்லி 2 வருஷமா இல்லாம இப்போ புதுசா திராட்சை சைஸ்ல நான் ஏதோ ஃபீல் பண்றேன் நினைக்க கூடாது 30 வயசுக்கு மேலதான் வரும் குழந்தை பிறந்தாதான் வரும் அப்படிலாம் யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா இனிமே இல்லைல்ல இட் கேன் கம் எனிபடி சரியா 14 இயர்ஸ்க்கு மேல யாருக்கு வேணா வரலாம் பிரெஸ்ட் கேன்சர் சரியா 14 இயர்ஸ்ல இருந்தே நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுங்க வீட்லயே பண்றதுதான் இட் டசன்ட் இன்வால்வ் எனி மணி கரெக்டா இட்ஸ் ஒன்லி நாலேஜ் நீங்க பண்ணுங்க இங்க கெயின் பண்ணது யாரும் என்னமா பண்ணக்கூடாது இங்க கத்துக்கிட்ட எதையும் மறக்க கூடாது குட் அப்புறம் தயவு செய்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் எஸ் உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் இது வந்து லைஃப் சேவிங்